ஹலோ வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்லேருந்து நம்மளை மீட் பண்ணுறதுக்குனே வந்திருக்காரு. இப்போ நம்ம சாரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெசன்ட் நகர் லொக்கேஷன் வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து அவரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்திருந்தேன். ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஒரு வருஷமாக எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? எல்லாம் உங்கள் தயவால சார். எல்லாம் நீங்களே பார்க்குறீங்களா? உங்களை தேடிங்க வந்துட்டேன் நான். கண்டிப்பாக சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இதேமாரி அடுத்தடுத்து வந்து நீங்கள் நல்லா ஓட்டணும். இன்னும் ஒரு பெரிய பென்ஸு BMW கார் மாதிரி வாங்கணுன்றத ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதத்தில். அதுவும் உங்ககிட்ட தான் வந்து எல்லாத்தையும். கண்டிப்பாக சார். யூஎஸ் நான் திடீர்னு அவர் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சென்னையிலேருந்து பெசன்ட் நகர் அது மாதிரி வர சொன்னார். நான் அந்த ரூட்டில் அப்படியே போயிட்டு இருந்தேன். காலங்காத்தாலேயே சாப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போனேன். திடீர்னு அவர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருங்க, அவர் லெஃப்ட் எடுங்க அப்படின்றாரு. டக்குன்னு லெஃப்ட் எடுத்து அப்படின்னா டக்குன்னு அவரே நம்மளோட அந்த இது பல்ஸ் அவர் பிடிச்சிக்கிறாரு. சாப்பிட்டு வந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா வாங்கி கொடுத்து நம்மள எல்லா விதமாகவும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பார்த்துக்கணுன்றது அவர்கிட்ட, அதுதான் நான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு ஃபுட்டு டேலண்ட்டுக்கு எப்படி டிரைவ் பண்ணுறதுக்கு அதுவும் இது பண்ணிடுவார். அப்புறம் அவரோட ப்ரோக்ராமை நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. நம்ம ஏதோ சிட்டிக்குள்ளே தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம்னு நினைப்போம், திடீர்னு வேலூரில் இருப்போம், வேலூர் ஹைவேல. அதுதான் அவரோட அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவார் ஒரு நாளில். நம்மளுக்கு வந்து எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. நம்மளுக்கு எது எந்தெந்த டைமில் என்னென்ன கொடுக்கணுமோ அது இன்ஜெக்ஷன் மாதிரி அவர் போட்டுன்னே இருப்பார். அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு. சார் ட்ரைனிங் வந்தார். அப்போவே வந்து சாருக்கு 3 days பேக்கேஜ் போட்டு தான் சொல்லி கொடுத்தேன். 3 நாளில் அவரை ரெடி பண்ணேன் நான். லாஸ்ட் ஒரு 1 year வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக வந்து எனி லொக்கேஷன் வந்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தார், எப்படி என்ஜாய் பண்ணாருங்கிறத பற்றி ஜென்ரலாக அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சார், லாஸ்ட் ஒரு 1 year எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ரொம்ப சார், அந்த தேங்க்ஃபுல்னஸ்லாம் உங்களுக்கு தான் சொல்லணும் நான். ஆக்சுவலி கண்டிப்பாக 1 yearல வந்து இந்த லாங் டிரைவ்ஸ் பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் போயிட்டு வந்தோம். அப்புறமா சிட்டி உள்ள நீங்கள் இப்போ எங்கே வேணாலும் என்ன விட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதனால வெரி ஹாப்பி சார். சூப்பர் சார், கிரேட்டாக வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் ஹாப்பியாக வந்து அவங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த சந்தோஷமான மூமெண்ட்டை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு. பி கூல் அண்ட் ஹாப்பி சார். சூப்பர், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு சார், ரைட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரைவ் பண்ண அந்த இதுக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 1 year வந்து அவர் நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டினதுக்கும் இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து தான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். நான் இப்போ வந்து பாருங்கள் பின்னாடி சீட்டில் வந்து ஜாலியாக நான் உட்காந்துருக்கேன். ரெண்டாவது வந்து அவர் என்ஜாய் பண்ணி அவரே தான் ஓட்டுறாரு. அதே ஸ்டைலு அதே மெத்தடு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணி செம்ம சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் வந்து இந்த முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, லைஃப் டைம் சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். சார் நம்மக்கிட்ட கற்றுக்கும் போதும் நான் சார் கமிட் பண்ண விஷயமும் அதுதான். அந்த விஷயத்த இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அந்த 43,000 கிளைண்ட்டுக்கிட்டையுமே நான் டச்சப்பில் தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் கிளைண்ட்ஸு கூடயும் நான் வந்து டைப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட அந்த ஆசீர்வாதம் தான் சொல்லணும். சாரும் வந்து பார்த்தாரு, ரொம்ப பெருமையாக இருந்தது சார் எனக்கு. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே நிறைய பேர்ட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா அவர் வீடியோலாம் அப்படின்னாரு. அந்த மூமெண்ட்லாம் எப்படி சார் இருந்தது? எப்படி என்ன ஃபீல் பண்ணாங்க எல்லாரும்? ரொம்ப அமேஸ்ட் ஆகிட்டாங்க சார். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்தியாவில் வீடியோஸ் பார்த்துட்டு ஆளுங்க வர்றது வந்து சாதாரணம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பீப்புள் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அது குவாலிட்டி இருந்தால் தான் நடக்கும். அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார். கண்டிப்பாக சார். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய லொக்கேஷன்லேருந்து நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 year வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி பேசிகிட்டு இருக்கிற விஷயமும் சரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மீட் பண்ண விஷயமும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், ஆயுத பூஜை. ஸோ இந்த நல்ல நாளில் சார் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், ஆஃபீஸ் லீவ் அவருக்கு அப்படிங்கிறதுனால, எனக்கும் வந்து ஷெட்யூல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு பெசன்ட் நகர் வந்து என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் அப்படியே சாரையும் வெல்கம் பண்ணி வாங்க சார் மீட் பண்ணுவோம் அப்படின்னு மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்தோன்னே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டு. அதே மாதிரி அது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக சாப்பிட்டோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது இதில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் வந்து ட்ரெயின் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி அவங்க நல்லா ஓட்டுறது, அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு இங்கே அப்படியே ரைட்டு சார். ஸோ அந்தளவுக்கு வந்து சார் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ட்ரைவ் பண்ணுறாரு, எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஒரு ஸ்மூத் டிரைவிங். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியம். யாருக்கும் டென்ஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறாரு. பட் இது வரைக்கும் பாருங்கள் யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவர் ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஸ்மூத் டிரைவிங் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆஃபீஸ்லலாம் எல்லாரும் என்ன சார் யோசிச்சாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க இல்லையா, நமக்கு அது ட்ரைனிங் முடித்த உடனே நான் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க, அந்த மூமெண்டம் எப்படி சார் இருந்தது? அது வந்து ரியலி ப்ரௌட் மூமெண்ட் சார். ஏன்னா 5-6 வருஷம் வண்டி சும்மா வீட்டில், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் ஆஃபீஸில் லோன் எடுத்து தான் கார் வாங்கினது. ஓகே, கார் வாங்கி 3-4 வருஷமா கார் வந்து எடுக்காம திடீர்னு ஒரு நாள் எத்தனை வரும்போது நான் யாருக்கும் சொல்ல உங்ககிட்ட கத்துக்கிறேன் அது எல்லாமே. ஓகே ஓகே, அவங்க வந்து அப்படியே அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கினேன் நானே உங்ககிட்ட சொல்லாம. கொரோனாக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு சக்தி வந்துச்சு, நான் வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு 2-3 நாள் ஏமாத்திருந்தேன். அப்புறமா வந்து வீடியோலாம் பார்த்துட்டு அவங்களே வந்து ஓ சார் கிட்ட கத்துக்கினியா அதான் அப்படி ஓட்டுற அப்படின்றாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். அப்போ அவங்க என்ன சார் வீடியோலாம் பார்த்துட்டு எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸில் அவங்க ஷேர் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நாளே சும்மா சொல்லாத, ஃபர்ஸ்ட் நாளே வந்து இவ்வளோ தூரம் ஓட்டினியா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. ஓகே, நம்மளனா சார்கிட்ட பல பேக்கேஜ் இருக்கு, ஒன் டே ஹைவேக்கு இப்போ எடுத்துன்னு போ, ஒண்ணுமே தெரியாதவனு கூட கண்ணுக்கு தெரியாதவனு கூட ஓட்ட வச்சிருவாருன்னு சொல்லி வச்சிருக்கு. இந்த மூமெண்ட்டம் தான் சார் செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூமெண்ட். ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல. ஸோ பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ரெண்டாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியே ஓட்டாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் வண்டி எடுத்து ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் சார் வந்தது? எல்லாரும் அப்படியே அமேஸ்டாக பார்ப்பாங்க ஸ்ட்ரீட்டில். நம்மளுக்கு ஒரு கெத்து தான் சார் அது. அதுக்கு எனக்கு லைஃப்பில் கொடுத்ததுக்கு உங்களை லைஃப் ஃபுல்லாக தேங்க் தான் பண்ணணும் ஆக்சுவலி. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட். கார் வாங்கி வச்சுன்னு இருக்கிறதோட கார் எடுத்து போகிறது அதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் சார். அது ஒரு கெத்தோட நான் ஹாப்பினஸ் தான் சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் அது. கண்டிப்பாக சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரைட் எடுத்துங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சார்? ஏன்னா பிகாஸ் வந்து எல்லா ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸுமே யோசிக்கிற விஷயம் என்னென்னா 10 நாள் 20 நாள் சொல்லி கொடுத்தாலே திணறி நிற்பாங்க, ஓட்டவே மாட்டாங்க, வண்டியை வீட்டில் வச்சுட்டு கவர் போட்டு மூடி வச்சிருவாங்க. பட் என்ன சொல்கிறீங்க, ஒரு 3 நாள் தான் வந்தார், அதுவும் முதல் நாள் ட்ரைனிங் கொடுத்துரு அடுத்த நாள் எடுத்துன்னு வாங்கன்னு வர சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் இங்கே எப்படி எடுத்துங்க சார்? ஸோ அந்த ஒரு மூமெண்டம் எப்படி சார் இருந்தது? உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சொல்லிட்டா நீங்கள் கிளம்பி வந்தீங்க அம்பத்தூருக்கு. ஸோ அந்த மூமெண்டம் எப்படி இருந்தது? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஷேர் பண்ணாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பார்த்துட்டாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க, உங்களோட அந்த நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருந்தீங்க. செகண்ட் நாள்லேருந்து என்னோட அவங்க தான் என்னை பயங்கரமாக புஷ் பண்ணாங்க. சார் பார்த்து பாரு நீ போ அப்படின்னு தான் அனுப்பிச்சாங்க. என்ன சீப்போ அப்படின்னு தான் அனுப்பிச்சாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்டம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அம்பத்தூர் உங்களை வர சொன்னேன், அந்த ஐஸ்வர்யா ஹோட்டல் வரைக்கும் வாங்க நம்ம அங்கே மீட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தனியாக அலோனாக கார் எடுத்து ஓட்டும் போது அப்போ உங்களோட அந்த மனநிலைமை எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கலாமா? உண்மையை சொன்ன கொஞ்சம் பயந்து தான் சார் நான் எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் மற்றவங்களுக்குலாம் இருந்தது, நீ உங்களுக்கு இருந்தது அந்த கான்ஃபிடென்ட். எனக்கு லைட்டாக ஓட்ட என்னன்னா நீங்கள் சொன்னதை அப்படியே அப்ளை பண்ணேன். அந்த கிளச்சு பிரேக்கு, அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங்கு, அதெல்லாம் தான் சார் எனக்கு அப்படியே நீங்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஓகே, அது ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஒரு மூமெண்டம் உங்களுக்கு இருந்தது. செகண்ட் டே மூமெண்டம் வந்து வேளச்சேரி அந்த சைடில் உங்களை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செகண்ட் டே மூமெண்டமில் நீங்களே தான் தனியாக தான் வந்தீங்க. ஸோ அப்போ எப்படி இருந்தது? அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் சார். ஏன்னா டிராஃபிக்கும் வந்து கொஞ்சம் இருந்தது ஹெவியா. ஆனால் நீங்கள் அதான் நான் சொன்னேன், எனக்கு அது அந்த இது ஃபீல் வந்து ஒரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சுது எனக்கு.
ஓகே ஓகே. உங்ககிட்ட அதான் ஒரு ப்ளஸ். நம்ம கத்துக்கிறோன்றது நம்மளுக்கே தெரியாம நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம். சூப்பர் சார், அந்த அளவுக்கு பக்காவா ஓட்டிட்டு வந்தீங்க. 10 மினிட்ஸ் ஒரு மாதிரி இருந்தது, அப்புறம் ஏதோ சாதாரண ரொம்ப நாளா ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சூப்பர் சார், கிரேட்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம், அது நல்லா இருந்தது. ஸோ அதோட ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நமக்குள்ளே நடந்தது என்னன்னா, நம்ம வேலூர் போயிட்டு வந்தோம். வேலூர் போயிட்டு வரும்போது நம்ம ரிட்டர்ன் வரச்ச கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே ஐஸ்வர்யா ஹோட்டல் அம்பத்தூரில் நான் இறங்கணும்